بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض يغفر لمن يشاء ويعذب من يشاء وكان الله غفورا رحيما. سيقول المخلفون إذا انطلقتم إلى مظالم لتأخذوها ذرونا نتبعكم يريدون أن يبدلوا كلام الله قل لن تتبعونا كذلكم قال الله من قبل فسيقولون بل تحسدوننا بل كانوا لا يفقهون إلا قليلا. قل للمخلفين من الأعراب ستدعون إلى قوم أولي بأس شديد تقاتلونهم أو يسلمون فإن تطيعوا يؤتكم الله أجرا حسنا وإن تتولوا كما توليتم من قبل يعذبكم عذابا أليما. ليس على الأعمى حرج ولا على الأعرج حرج ولا على المريض حرج ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار ومن يتولى يعذبه عذابا أليما. صدق الله العظيم. அநேகருக்குரிய முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் அல்-ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 13 வசனங்கள் வரைக்குமான விளக்கங்களை பார்த்துள்ளோம். அந்த வசனங்களில் மதீனாவை சுற்றி இருந்த சில கிராமத்துப்புறத்து நயவஞ்சகர்கள், மோமின்களாக தங்களை காட்டிக்கொண்ட நயவஞ்சகர்கள் ஹுதைபியாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உம்ராவிற்கு அழைப்பு கொடுத்த பொழுது அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று மதித்து வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியதற்கு பின்பு எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய பொருளாதாரமும் எங்களை கொஞ்சம் கவனக்குறைவில் ஆக்கிடுச்சு, பிஸியாக்கிடுச்சு. நாங்கள் வேணும்னு வராமல் இல்லை, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ்வே இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் பொய்யாகும். அவருடைய உள்ளத்தில் இல்லாததைத்தான் சொல்கிறார்கள். லாப நஷ்டத்தை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். உங்களுக்கு அவன் இடையூறை ஏற்படுத்த நாடினாலோ அல்லது பலன் கொடுக்க நாடினாலோ வேறு யார் அதை தடுக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டான். மேலும் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், இவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் தீய மூமின்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்திலும் மூமின்களுடைய விஷயத்திலும் தவறான எண்ணம் கொண்டார்கள். அதாவது இப்பொழுது உம்ராங்கிற பேரில் செல்லக்கூடிய இவர்கள் ஒருபோதும் திரும்பி மதீனாவிற்கு வரமாட்டார்கள், மக்காவிலேயே அவங்கள இறைமறுப்பாளர்கள் கொன்று விடுவார்கள் என்று இவர்கள் நினைத்தார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் தந்தது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம், நீங்கள் அழிந்து போகும் நாசமாகும் கூட்டமாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்து விட்டு யார் அல்லாஹ் ரசூலை உண்மையான ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நரகமே நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம்
என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொன்னான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா, தன் நாடியவர்களை அவன் மன்னிப்பான், தன் நாடியவர்களை தண்டிப்பான். அவன் எப்பொழுதும் கஃபூர் ரஹீமாக இருக்கின்றான், மன்னிப்பாளனும் அருளாளனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்தான். அல்லாஹ் இந்த வானம் பூமிகளுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம் என்றும், அவனுடைய விஷயத்தில் அவன் முடிவெடுப்பது தான் இறுதி முடிவென்றும், அந்த முடிவின் விஷயத்தில் யாரும் கேள்வி கணக்கு கேட்பதற்கு அல்லது அவனை குறுக்கிடுவதற்கு எத்தகைய உரிமையும் பெறமாட்டார்கள். அவன் தான் நினைக்கின்ற முடிவை எடுக்கும் பேராற்றல் மிக்கவன் என்று கூறிவிட்டு மன்னிப்பதும் தண்டிப்பதும் அவன் கைவசமே இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றார். முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், யார் ரசூலல்லாஹ், இன்னொன்றையும் இந்த மக்கள், இந்த கிராமப்புறத்து முனாஃபிக்கீன்கள் இன்னொன்றையும் சொல்ல வருவார்கள். என்ன அது? சயகூலுல் முஹல்லஃபூன், முதலில் வசனத்திற்கான அர்த்தத்தை சொல்கிறேன். சயகூலுல் முஹல்லஃபூன், ஹுதைபியாவிற்கு வராமல் பின்தங்கிவிட்ட இந்த கிராமப்புறத்தை சார்ந்த முனாஃபிக்கீன்கள் சொல்வார்கள், இதன் தலக்குத்தும் இலா மகானிம், எப்பொழுது நீங்கள் ஹைபருடைய யுத்தத்தின் மூலம் கிடைக்கும் பொருட்களை பெறுவதற்காக செல்கின்ற நேரத்தில், அப்பொழுது இவர்கள் சொல்வார்கள், தருணா நத்தபியக்கும், நாங்களும் உங்களோடு சேர்ந்து வர அனுமதியுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் சொல்வது, யுரீதுன அன் யுபத்திலு கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள். எனவே நீங்கள் சொல்லிவிடுங்கள், லன் தத்தபியூனா, நீங்கள் எங்களை ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம். கதாலிக்கும் காலல்லாஹு மின் கபுல், அல்லாஹ் இதை முன்பே சொல்லிவிட்டான், நீங்கள் எங்களை பின்பற்றாதீர்கள். அப்பொழுது மேலும் அவர்கள் சொல்வார்கள், ஃபஸயகூலூன், அவர்கள் இப்படி சொல்லக்கூடும், பல் தஹ்சுதூனனா, நீங்கள் எங்கள் விஷயத்தில் பொறாமை கொண்டு தான் இப்படி சொல்கிறீர்கள். பல், அப்படி சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். பல் கானூ லா யஃப்கஹூன இல்லா கலீலா, அவர்கள் மிக குறைந்த விளக்கமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். முஃமின்களே, இந்த வசனம் சொல்ல வருவது, ஃபஸ்ட்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களோடு உம்ராவிற்கு சென்றது, ஹுதைபியாங்கிற இடத்துல தங்கியிருந்தது, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்ட, அனுமதி பெறுவதற்கு அனுப்பப்பட்டது, அனுமதி கிடைக்காமல் திரும்பியது. இதுக்கடையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், ஒரு வதந்தி வேறு பரவியது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை சஹாபாக்களிடம் செய்தார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். அதற்கு அடுத்து சில காரியங்கள் நடைபெற்றது. எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குவதற்காக மறைந்து வந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களால் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 1-2 நபர்கள் அல்ல, 80 நபர்கள் முஸ்லிம்களால் பிடிக்கப்பட்டு பெருமானாரிடம் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களை மன்னித்து அனுப்பிவிட்டார்கள். இந்த காரியம், இந்த சூழல் எதிர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான சிந்தனையை போட்டது. அவங்க என்ன நினச்சாங்கன்னு கேட்டால், சரி இவ்வளோ டீசெண்டாக நடந்திருக்கிறாங்க, அதனால் இவங்கள்ட்ட நம்ம சண்டை செய்ய வேணாம், ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு அதுக்கு பின்னால் தான் வந்தாங்க. அந்த ஒப்பந்தம் தான் ஹுதைபியா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன நடந்துச்சு, நிறைய விஷயங்கள். நீங்கள் இன்னைக்கு இந்த வருஷம் போயிடணும், அடுத்த வருஷம் தான் உம்ராவுக்கு வரணும், இந்த வருஷம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அடுத்த வருஷம் வாங்க, ஒரு 3 days 3 நாள் மட்டும் அனுமதிப்போம், ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, வைக்கக்கூடாது. மேலும் நிறைய ஷரத்துகள், எங்கள்லேருந்து யாராவது உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடணும், உங்களிடமிருந்து யாராவது எங்களிடம் வந்தால் நாங்கள் வைத்துக்கொள்வோம், இப்படியெல்லாம் பல்வேறு ஷரத்துகளை போட்டு ஒரு ஒப்பந்தம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைன் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கிணங்க சைன் பண்ணி வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி உள்ள நிகழ்வுகளைத்தான் அல்லாஹ் மேலே சொன்ன வசனத்திலிருந்து சொன்னான். அதில் ஒரு நிகழ்வு என்ன, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக தங்களை காட்டி கொண்டவர்கள், ஆனால் ஹுதைபியாவுடைய அந்த உம்ராவுக்கு
ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்த பொழுது அதை ஏற்றுக்கிறல, உண்மையிலே வரணுங்கிற எண்ணம் இல்லை. முஸ்லீம்கள் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இவங்க பாதுகாப்பாக திரும்பி வந்த உடனே அவங்களுக்கு கவலையாயிடுச்சு, என்னடா அது பாதுகாப்பாக வந்துட்டாங்களே, ஒரு ஆள் கூட தேராது மிஞ்சாதுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் முஸ்லீம்கள்கிட்ட நல்லபடியாக ஆகிக்கிறதுக்காக என்ன சொல்ல வந்தாங்க, நாங்கள் வேணும்லாம் வராமல் இல்லை, எங்கள் குடும்ப சூழல், எங்களுடைய பொருளாதார சூழல், அது இதுன்னு மனிதர்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்படி ஒரு சில காரணங்களை சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்ல சொன்னார். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் சொல்கிறான். யாரை சொன்னால் இப்படி அவங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க வைப்பாங்க, இதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அல்லாஹ் முடிச்சுட்டான். அல்லாஹ் கேட்க சொன்னால், நீங்கள் பொருளாதாரம் குடும்பம்னு சொல்கிறீங்களே, அந்த பொருளாதாரத்தில் ரப்பு ஒரு அழிவை நாடிவிட்டால் யார் அதை சரி செய்ய முடியும்? யாராவது சரி செய்ய முடியுமா இப்படின்னு அல்லாஹ் கேட்க சொன்னான். கேட்டுட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் நல்லது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்ற கருத்தையில் போன வாரம் நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் இருந்துச்சு. அது ஒரு தகவல். இப்போ அல்லாஹ் இன்னொரு தகவலை சொல்கிறான். இதே குரூப், இந்த குரூப்பு இன்னொன்று ஸல்லல்லாஹு சொல்ல வர்றாங்க. என்னன்னு கேட்டால், அதற்கு முன்னால் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹுதைபியா முடிஞ்சு ஸல்லல்லாஹு தில்காதாவில் திரும்பி இருக்கிறாங்க. தில்காதா மாதம்தான் ஹுதைபியா ஒப்பந்தம் நடைபெற்றது, உம்ராவுக்கு போனது. திரும்பி ஒரு 2 மாதம், அதிகப்படியாக 2.5 மாதம் இருக்கும். இதுக்கு இடையில் ஹைபருடைய யுத்தம் வருது. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஏற்கனவே அறிவிப்பு செய்தான், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதை பின்னால் வருகின்ற வசனம் சொல்லும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், உங்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். இதுக்கு அடுத்த வசனம் அதை சொல்லுகிற வசனத்தினுடைய வரிசையில் பின்னால் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை பொருந்திக்கிட்டான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விரைவில் வெற்றியை தருவான், உங்களுக்கு நிறைய கனிமத்துகளையும் அல்லாஹ் தருவான் அப்படின்னு அல்லாஹ் வாக்களித்தான். அதனுடைய கருத்து, அடுத்து நடைபெறப் போகிற ஹைபரில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நிறைய பொருள் செல்வங்களும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அதுக்கு போகிறதுக்கு உங்கள் கூட இவங்க வர்றேன்னு சொல்லுவாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. வர்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிகழ்வை தான் இந்த வசனம் சொல்கிறது. கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ உங்களுடைய அந்த கனிமத்து பொருட்களில் நாங்களும் பங்கு பெறுவோம், எங்களுக்கு ஒரு பங்கு வந்தால் உங்களுக்கு குறைஞ்சிருமில்ல, அந்த பொறாமையில் தானே எங்களை வேணான்னு சொல்கிறீங்க என்று சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அதை பற்றியும் பொருட்படுத்த வேணாம். ஏன்னு சொன்னால், இங்கே அவர்களுக்கு பொருள் போய்விடும் என்பதற்காக அவர்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், பல்கானுலா எஃப்கஹூனா இல்லா கலீலா, அவங்களுக்கு ரொம்ப குறைந்த அறிவு தான் உண்டு. அதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படும். குறைந்த அறிவு தான் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா துனியாவை பற்றி தான். துனியா, காசு, பணம், பொருளாதாரம், வசதி, யாரை காக்கா படித்தா எவ்வளோ நல்லா இருக்க முடியும், யாருக்கு ஜால்ரா அடித்தா வசதியாக இருக்கும், எப்படி நம்ம உலகத்தில் சந்தோஷமாக பொருளாதாரத்தோடு வாழ முடியும், இதை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். உலகத்தை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். உலகத்தை பற்றிய ஞானம் என்பது மிக சொற்பமானது, மறுமை பற்றிய தெளிவு என்பது தான் விரிவான ஞானம். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு, அவங்க உங்கள் கூட ஹைபருக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க, வேணான்னு சொல்லுங்கள். வேணான்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் மீது பொறாமையில் சொல்கிறீங்கன்ட்டு. அதையும் பொருட்படுத்தாதீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதெல்லாம் கண்டுக்கிற வேணாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அந்த கருத்தை தான் இந்த வசனம் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், சயகூலுல் முஹல்லஃபூன், ஹுதைபியாவிற்கு வராமல் பின்தங்கிவிட்ட அந்த மக்கள் அவங்க இப்படி முன்னாடி சொல்லுவாங்க, எப்போ இதன் தலகுத்தும் இலா மகானிம், நீங்கள் கனிமத்து பொருட்களை எடுக்க செல்கின்ற பொழுது, லிதா ஹுதூஹா, நீங்கள் எடுக்க செல்கின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க, தருணா நத்தபிக்கும், நாங்களும் உங்கள் கூட வர்றோம், எங்களையும் அனுமதிங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கள் அப்படி சொல்வது, யுரீதூன ஐயுபத்திலு கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சை அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள். எனவே நீங்கள் சொல்லுங்கள், குல் லன் தத்தபியூனா, எங்களை நீங்கள் கண்டிப்பாக பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள், கதாலிக்கும் காலல்லாஹு மின் கபல், அல்லாஹ் இதற்கு முன்பே அப்படித்தான் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிவிடுங்கள்.
இப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், இல்லை, பல் தஹ்சுதூனனா, எங்கள் மீது நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, பல், பொறாமையும் இல்லை, ஒரு மன்னம் இல்லை, உங்கள்கிட்ட பொறாமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கானூ லா யஃப்கஹூன இல்லா கலீலா, அவர்கள் மிக குறைந்த ஞானம் உள்ளவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். நாம் முன்னுரையில் சொன்னதை போன்று இது நடைபெற்ற நேரம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை முடிந்து சில மாதங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போகிறாங்க. ஹைபர் கடினமான யுத்தம் தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். வெற்றி மட்டுமல்ல, இப்போ நீங்கள் ஹுதைபியாவுக்கு வந்துட்டு ஏதோ சில ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் 10 வருஷத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறது ஒப்பந்தமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் சண்டை நடக்கலை, அது ஒரு சேஃப். சண்டை நடக்கலை, யுத்தம் நடக்கலை, தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை, உயிர் சேதம் இல்லாமல் திரும்பி வந்துடுறோம், இவ்வளவு தான் அதில் கிடச்சிச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு அடுத்து இனிமேல் உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும். அடுத்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த அடுத்த வெற்றிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கியது ஹைபருடைய வெற்றியை தான் விளங்கினாங்க. ஃபஸ்ட்டு ஹைபரில் வெற்றி கிடைக்கும், கனீமத்தும் நிறைய கிடைக்கும். இங்கே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஹைபரில் கனீமத்தும் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அப்போது இதில் கலந்துக்கிறாதவங்க இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹைபரில் பங்கு கிடைக்கணும். யாருக்கு? ஹுதைபியாவில் உங்களை நம்பி யாரெல்லாம் வந்தார்களோ அந்த 1400 சஹாபாக்கள், அந்த மோமின்களுக்கு மட்டும்தான் ஹைபருடைய கனிமத்து போய் சேரணும். யாருக்கு போய் சேரக்கூடாது? ஹுதைபியாவில் ஏமாத்தினவங்களுக்கு, வராமல் போனவங்களுக்கு சேரக்கூடாது. எனவே அவங்க ஹைபருக்கு வர்றேன்னு சொன்னாலும் நீங்கள் வேணான்னு சொல்லிடணும். ஹைபருக்கு வர்றேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லணும். அல்லாஹ் ஏற்கனவே வாக்களித்து விட்டான் என்பதும், ஹைபரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரை பற்றி சொல்லவும் செஞ்சாங்க. எப்படி சொன்னாங்க? வெற்றி கிடைக்குங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைபருடைய யுத்தம், நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு தகவலுக்காக இந்த வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். நாளை காலை யுத்தம் நடைபெற போகிறது. முந்தின நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? லஉஅதியன்ன கதன் அர்ராயா, நான் நாளை காலையில் ஒருவருடைய கையில் கொடியை கொடுப்பேன். அப்போ ஒருத்தரை நான் கமாண்டராக, தளபதியாக நியமிக்க போகிறேன் சொல்லிட்டு, யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ் ரசூலையும் நேசிப்பவர். யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அவர் மூலமாக அல்லாஹ் ஹைபரில் வெற்றியை தருவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் சொல்கிறாங்க. யுத்தம் மறுநாள் தான் நடக்க போகுது. இப்போ தான் மறுநாள் காலையில் சஹாபாக்கள் எல்லாரும் கூட்டமாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் விடாமல் ஃபுல்லாக இருக்க மஜ்லிஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அறிவிப்பு செய்ய போகிறார்கள், யாருடைய பெயரை பெருமானார் சொல்ல போகிறார்கள் என்று எல்லோரும் ஏக்கத்தில் இருக்கிறார்கள், எல்லோரும் ஆசையில் இருக்கிறார்கள். என்னுடைய பெயரை சொல்லணும். இப்போ என்னுடைய பேர் அப்படிங்கிறது, என்னை தளபதியாக நியமிக்கணும், எனக்கு பெரிய போஸ்ட் வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆசைப்படலை, ஒரு காரணத்திற்கு ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலையும் அவர் நேசிக்கிறார் என்று மட்டும் நிறுத்தாமல், அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறான்னா எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறவங்க தான். அடுத்து பெருமானார் சொன்ன வார்த்தை தான் சஹாபாக்களின் ஆசைக்கும் ஏக்கத்திற்கான காரணமாக இருந்தது. யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். இவங்க அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாங்கிறது ஒன்று, இது எல்லாருடைய உள்ளத்துலையும் இருக்கு. ஆனால் நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னு தெரியணுமில்ல. இப்போ சொல்லுவோம்ல, நான் தொழுதுட்டேன், மகரிப் தொழுதாச்சா, மகரிப் தொழுதுட்டேன், எல்லாரும் சொல்லுவோம் மகரிப் தொழுதுட்டேன். நம்மள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் தொழுகை மகரிபுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? மகரிப் தொழுதுட்டீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம், சந்தோஷமாக சொல்லுவோம். உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கேட்டால் என் ரப்பை தவிர்த்து யாருக்கும் தெரியாது. ஆனால் நம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே மரியாதை உண்டு, இல்லைன்னா அதனால் ஒரு பலனும் இல்லை. இப்போ தொழுகை தொழுதேன் என்று சொல்ல முடியும், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் அல்லாஹ்விடத்தில் மரியாதை உண்டு. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்கின்ற உரிமை நம்மள யாருக்கும் இல்லை. இதை போன்றுதான் அல்லாஹ் ரசூலையும் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோருமே நேசித்தார்கள் தான். ஆனால் அல்லாஹ் ரசூல் நம்மளை நேசிக்கிறாங்களா, அந்த தகுதியும் தரமும் நமக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அப்படிதானே, நம்மளை பற்றி தெரியலை,
அல்லாஹ் எங்களுக்கு அந்த நசீபத்தரன்னு சொல்லுவோமே தவிர அதை நாம் உறுதியாக சொல்ல மாட்டோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறாங்க, நாளை காலையில் ஒருவருடைய கையில் கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வை ரசூல் நேசிப்பவர், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். இந்த வார்த்தைக்காக எல்லோரும் என் பெயரை பெருமானார் அழைக்க மாட்டார்களா என்று ஏங்கினார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மா அஹபப்துல் இமாரத இல்லா யௌமஇதின், என் வாழ்நாளில் அன்றுதான் நான் தலைமைக்கு பதவிக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறான். நான் எப்பொழுதும் பதவிக்கு ஆசைப்படுபவன் அல்ல, இயல்பில் எனக்கு இது என்னத்துக்கு தொல்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான். ஆனால் அன்னைக்கு நான் ஆசைப்பட்டேன், நான் நாளைக்கு தளபதி ஆகணும்னு விரும்பினேன். எதுக்காக? இந்த காரணத்திற்காக. எந்த அளவுக்கு ஆசைப்பட்டேங்கிறத சொல்கிறாங்க. கூட்டமாக நிற்கிறோம், கூட்டமாக நிற்கும் பொழுது அது கண்ணில் படாமல் போயிடலாங்கிறதுக்காக கண்ணில் ஏதோ நம்ம கண்ணில் பட்டிருக்க மாட்டோமோ, அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் காலின் முற்பகுதியை பூமியில் அழுத்தி பிற்பகுதியை உயர்த்தி சற்று உயரமாக கூட என்னை காண்பித்தேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனா அலி இப்னு அபி தாலிப், பெருமானாருடைய அறிவிப்பு வருகிறது, ஐனா அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் அவர்களே எங்கே அப்படின்னு வருது. அடுத்த வினாடியில் சத்தம் வந்திருக்கணும், லப்பைக் யா ரசூலல்லாஹ், அந்த நான் இருக்கேன் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கணும். சவுண்டே இல்லை, நிசப்தமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த வார்த்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோம், என் பெயர் வராதாண்டு ஓடி போயிடுவோம். ஆனால் ஒரு பேர் சொல்லப்படுது, எஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அலிநாயகம் கடுமையான கண்வலியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கூடாரத்தில் இருக்கிறாங்க, வர முடியலை அப்படின்னு சொன்னாங்க. எப்படியாவது அழைச்சிட்டு வாங்கண்டா. அப்போ அவங்க போய் விஷயத்தை சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. கிண்ட வந்த பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கரத்தை எடுத்து அலிநாயகத்தின் கண்களில் தடவினார்கள். அல்லாஹ் அக்பர், முழுமையான ஷிஃபா கிடச்சிச்சு. எவ்வளவு ஷிஃபா கிடச்சிச்சு, கண் அப்படியே ரெட்டிஷாக இருக்கிற ரத்தம் மாதிரி இருக்கு. எவ்வளவு குயிக்காகவும் எவ்வளவு ஷிஃபா கிடச்சிச்சுன்னா, அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததா என்று சந்தேகப்படுகின்ற அளவிற்கு ஷிஃபா கிடச்சிருச்சு. ஒரு சில வினாடிகளில் தலைகீழான மாற்றம். எந்த நோயாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃபாவாகும். 100% இருக்க 95 ஆகும், 90 ஆகும், 75 ஆகும், 80 ஆகும், இப்படியே குறையும், கிராஜுவலாக குறையும். சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததா என்று நான் சந்தேகப்படுகின்ற அளவிற்கு எனக்கு ஷிஃபா கிடைச்சிச்சு. சரி, இந்த இடத்தில் நான் இந்த வரலாற்றை சொல்ல வருவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தம் நாளை நடைபெறப் போகிறது. முந்தைய நாள் அறிவிப்பு செய்தார்கள், ஒருவருடைய கையில் கொடியை கொடுப்பேன், அவர் மூலமாக அல்லாஹ் அந்த யுத்தத்தில் வெற்றியையும் தருவான். அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டான், யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டான். மேலும் இந்த வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களையும் மெதுவாக வைங்க. அப்போ அது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க. அவங்க கையில் கொடியை கொடுக்குறாங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பே அறிவிப்பு செய்து விட்டார். அல்லாஹ் அறிவிப்பு செய்தான்னு அர்த்தம். மமா யன்துகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார் என்றால் அது வஹியாத்தான் இருக்கும், வஹியை தவிர்த்து வேறு எதுவும் பேச மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், முதவே சொல்லிட்டான், உங்களுக்கு ஹைபர்லையும் வெற்றி கிடைக்கும், கனிமத்து நிறையா கிடைக்கும், ஹுதைபியாவில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது போகணும். அதனால் வேறு யாராவது புதுசாக கம்பெனி வர்றேன்னு சொன்னால் இல்லை வேணாம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதே போன்று ஹைபருக்கு புறப்படுகின்ற பொழுது ஹுதைபியாவில் கலந்து கொள்ளாத இந்த மக்கள் ஸல்லல்லாஹு சந்திச்சு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஹைபரில் முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்க போகுது, பொருட்கள் நிறைய கிடைக்க போகுதுன்னு விலகிக்கிட்டாங்க. சொன்னாங்க, நாங்களும் கூட வர்றோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை நீங்கள் வர வேணாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நாங்களும் வர்றோம், எங்களை தடுக்காதீங்க, எங்களை விட்டுருங்க, அனுமதிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அல்லாஹ்வுடைய பேச்சை மாற்ற விரும்புகிறார்கள். அப்படின்னா
அல்லாஹ் உங்களுக்குன்னு சொல்லிட்டான். வெற்றி கிடைக்கும், கனிமத்து கிடைக்கும், அது ஹுதைபியாவில் கலந்து கொண்டவருக்கு மட்டும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வாக்கு. இதை மாத்துறதுக்கு அவங்க நினைப்பாங்க. அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அதனால நீங்கள் சொல்லிடுங்க, குல் லன் தத்தபியூனா, லா தத்தபியூனான்னு சொல்லலாம் அரபியில். லா தத்தபியூனாண்டா நீங்கள் வேணாங்க, வராதிங்க அப்படின்னு அர்த்தம். லன் தத்தபியூனாண்டா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணவே கூடாது, ஒருபோதும் எங்கள் பின்னாடி நீங்கள் வரக்கூடாது என்று அழுத்தமாக சொல்லுகிற வார்த்தை லன் தத்தபியூனா, வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்லுங்க, கதாலிக்கும் காலல்லாஹு மின் கபுல், அல்லாஹ் எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி முன்னாடியே ரப்பு சொல்லிட்டான்னு சொல்லுங்க. அல்லாஹ் முன்பே சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லுங்க. இப்பொழுது ஃபஸயகூலூன், அவங்க சொல்லுவாங்க, பல் தஹ்சுதூனனா, பல் தஹ்சுதூனனா, நீங்கள் எங்கள் விஷயத்தில் பொறாமைப்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறாமை? நாங்களும் வந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிடும்ல காசு பணத்தில், அப்படி தானே அர்த்தம். இப்போ 100 பேர் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு 20 பேர் வந்தால் அந்த 100 பேருக்கு கிடைக்க வேண்டிய இதில் இருந்து தானே இவங்களுக்கு 20 பேருக்கும் போகும். நீங்கள் இப்படி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பொறாமப்படுறீங்க, அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார் ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு அல்லாஹ்வோட எப்படி சொல்கிறான்னு தெரியுமா? பதிலாம் சொல்ல பல் கானு லா யஃப்கஹூன இல்லா கலீலா, அவர்களுக்கு மிக குறைவான விளக்கமே உண்டு. அல்லாஹ் சொன்னா ரொம்ப அற்ப விளக்கம் தான் உண்டு. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்க வருத்தப்படுவாங்களே, அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா சல்லல்லாஹு இயல்பு அப்படி நினைப்பாங்க. சல்லல்லாஹு வருத்தப்படுவாங்க, யாரையும் சல்லல்லாஹு புண்படுத்த மாட்டாங்க, யாரையும் புண்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் அறிவிப்பு டைரெக்டாக சொல்லினா சல்லல்லாஹு சும்மாவோட இருந்துருவாங்க. அல்லாஹ் சொல்லலைண்டா வந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்குது, வாங்கிட்டு போகிறாங்க, அப்படித்தான் நினைப்பாங்க. யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை உன் உள்ளத்தில் இது இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் பல கட்டத்தில் சொல்லுவான், நபி யோசிப்பாங்க, வெக்கப்படுவாங்க. நான் அப்படிலாம் வெக்கம்லாம் பட முடியாது, நான் படமாட்டேன். எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒரு வலிமாவுடைய தாவத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா, ஒரு வலிமா தாவத், சஹாபாக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த வசனம் வந்திருக்கிறாங்க. சாப்பிட்டாங்க, சலசம் கூப்பிட்டாங்க, சாப்பிட்டா போயிருக்கணும், உட்காந்துருக்குறாங்க. எதுக்கு உட்காந்துருக்குறாங்க? அவங்க பைத்தியம். பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு பேச்சை கேட்கணும்னு பைத்தியங்கள். அவங்க பெருமானாருடைய வீட்டில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஸல்லல்லாஹு ஏதாவது நசீஹத் செய்வாங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டு போகலாம்னு இருக்காங்க. ஸல்லல்லாஹு தர்ம சங்கடமாக இருக்குது. இது ஒரு தாவத்துடைய நேரம். இவங்க சாப்பிட்ருப்பாங்க, இவங்க வேறு யாராவது சாப்பிட வேண்டியது இருக்கலாம், அல்லது இவங்க போனால் தான் வீட்டில் உள்ள பெண்கள் மற்றவங்க சாப்பிடலாம் முடியும். இவங்களுக்கு அதை அவ்வளவு டீப்பாக யோசிக்கலை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளவு பைத்தியம். அவங்க இதை பெருசாக எடுத்துக்கலாம். அவங்க வாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? சலாசை ஏதோ வேலையாக இருக்கிறாங்க, நமக்கு பேசுவான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பெருமானவர்களும் வெளியில் போகிறாங்க, உள்ளே வர்றாங்க, வெளியில் போகிறாங்க, உள்ளே வர்றாங்க. சொல்ல முடியலை. இவங்க புரியவே இல்லை. கடைசியில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சுட்டான். குர்ஆனுடைய வசனம் இறங்குச்சு. அதோடு சேர்த்து நிறைய விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டான். இங்கே பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யுஅ்தன லக்கும். அனுமதி இருந்தால் மட்டுமே நபியின் வீட்டுக்கு வரணும், கூப்பிட்டா தான் வீட்டுக்கு வரணும். சட்டம் வந்துருச்சு. அனுமதி இல்லை, அழைக்கப்படாமல் வராதீர்கள். லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யுஅ்தன லக்கும். உங்களுக்கு அனுமதி இருந்தால் மட்டுமே வீட்டிற்கு வர வேண்டும். அப்படி நீங்கள் அழைக்கப்பட்டால் இலா தஆமின், சாப்பிடுவாங்க அப்படின்னு தாவத்துக்கு உங்களை கூப்பிட்டா போங்க. கைர நாதுரீன இனாகு, அங்கே அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அங்கே என்ன பாத்திரம் இருக்குது, பீரோவில் என்ன இருக்குது, வெளியில் என்ன இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சாப்பிட கூப்பிட்டா போகணும், போய் சாப்பிடணும், குனிஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துடணும். இதா துஅய்தும் ஃபத்ஹுலு வ இதா தஅய்தும் ஃபன்தஷிரு, அழைத்தால் செல்லுங்கள், சாப்பிட்டு விட்டால் வெளியே வந்து விடுங்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொன்று சொல்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், வலா முஸ்தஅனிஸீன லி ஹதீஸ், பெருமானாரிடம் ஹதீஸை கேட்பதற்கு பேசுவதற்கு ஆசைப்பட்டுலாம் உட்காரக்கூடாது. இன்னதாலிக்கும் கான யூதின் நபி, இது என் நபிக்கு கஷ்டத்தை கொடுக்கும். வயஸ்தஹி மின்கும், அவங்க உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு வெக்கப்படுறாங்க. எவ்வளவு தெளிவா குர்ஆன் ரொம்ப சுருக்கமான பிரம்மாண்டமிக்க கருத்துக்களை மென்மையான சொல்லக்கூடிய குர்ஆன்
ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை தெளிவாக படம் போட்டு சொல்லு. அவங்க வெட்கப்படுவாங்க. வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். நான் உண்மையை சத்தியத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வெட்கமும் கிடையாது, நான் வெட்கப்பட மாட்டேன். என் நபிக்கு கஷ்டம், அப்படிலாம் செய்யக்கூடாது. அவங்க ஒரு முஹப்பத்தில் உட்காந்தாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த முஹப்பத்துலாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நபிக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் சிரமத்தை கொடுக்குறதுங்க நினைச்சலாம் நீங்கள் கொடுக்கல, ஆனால் அது சிரமமாக இருக்கு, இப்படி கூட நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்வான். இப்போ பெருமானாருடைய கேரக்டர் அதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு அந்த கால 1400 வருடங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, சல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. சல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு வெட்கமுடையவர்கள். அஷத்து ஹயா மினல் ஆதரா அல்லதி ஃபீ ஹித்ரிஹா. ஒரு கன்னி பெண், தன்னுடைய கூடாரத்திற்கு இருக்கக்கூடிய கன்னி பெண் எவ்வளவு வெட்கப்படுவாளோ அதை விட மிக கடுமையான வெட்க சுபாவுடையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வெட்கம்ங்கிறது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இப்பொழுதிலிருந்து ஒரு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அதிகபட்சம் 100 ஆண்டுகள் என்று சொன்னால் ஒரு பெண்ணின் வெட்கம் எந்த அளவிற்கு இருந்திருக்கு என்பதை இஸ்லாமிய குடும்பம் புரிந்து கொள்ள முடியும். வயசுக்கு வந்துட்டா அது 10 வயசோ 12 வயசோ 13 வயசோ அவ்வளோதான், ஸ்கூலை நிப்பாட்டிடுவோம், ஸ்கூல் அதுகளாவது எல்லாம் இது பண்ணிடுவோம். அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க, அதுவே எதுவும் தெரியாது. யாராவது வந்தால் ரொம்ப உள்ளே போய் ஓடிடுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, நமக்கே தெரிய இருந்துச்சு தானே. அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருந்தால் 100 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும், 200 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருக்கும், 500 வருடங்களுக்கு முன் இந்த உம்மத், இஸ்லாமிய உம்மத் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வெட்க முடியவர்கள் என்று சொன்னால், கூடாரத்திற்கு இருக்கிற ஒரு கன்னி பெண், அந்த வார்த்தையும் வருது, திருமணமாகாத பெண், அவங்களுக்கு தான் வெட்கம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பெண்ணை விட அதிக வெட்கம் சுபாவமுடையவர்கள். எல்லா விஷயத்திலும் வெட்கம்னு சொன்னால் இதுங்கிறது மட்டும் இல்லை, வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு கூட ஸல்லல்லாஹு சொல்ல யோசிப்பாங்க. அது மிக உயர்ந்த குணம், அது மிக மிக உயர்ந்த குணம். வருத்தப்படுவாங்களோ, அவங்க மனசு வருத்தப்பட்டுறக்கூடாது, இல்லை சங்கடப்பட்டுறக்கூடாது, ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அல்லாஹ் சொல்றான், இது என் நபியுடைய சுபாவம், அது அவங்களுடைய தரத்திற்கு அது கரெக்டு, ஆமாம். ஆனால் நான் அப்படிலாம் இருக்க முடியாது. என் நபிக்கு ஒரு விஷயம் கஷ்டத்தை தருகிறது என்று சொன்னால் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணான். ஆயத்த வசனத்தை, விரிவான வசனங்களை இறக்கி வைத்த நிறைய சட்டங்கள் வந்துருச்சு. அதில் ஏதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்தில் ஸல்லல்லாஹு அனுப்பி ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் அப்படிங்கிற வரைக்கும் நிறைய சட்டம், நிறைய ஒரு விஷயத்தை செய்ய போய் அல்லாஹ் சஹாபாக்களை அவங்களுடைய ஆர்வ மிகுதியால் ஒரு காரியத்தை செய்ய வச்சு அதுக்கு நிறைய சட்டங்களை அல்லாஹ் தெரியப்படுத்திட்டான். ஒரு காரணம் வேணும் இல்லை, அல்லாஹ் பல விஷயங்களை பல சட்டங்களை அதில் சொல்கிறான். சரி, இப்போ எதுக்கு சொல்லப்படுகிறது? இவங்க சரி வர்றேன்னு சொல்கிறானுங்க, முஸ்லீமும் சொல்லிக்கிறாங்க, நம்ம போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கு. அப்படி தான் இருப்பாங்க எல்லாம் அப்படிலாம் முடியாது. வர்றேன்னு சொல்லுவான், அல்லாஹ் சொல்கிறான் வர்றேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேணான்னு சொல்லிடணும், அனுமதி இல்லைன்னு சொல்லிடுங்க. அல்லாஹ் முதவே இப்படி சொல்லிட்டான்னு சொல்லுங்க, என் மேலே போடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, மேட்ரை முடியுங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் பொறாமையில் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் நம்முடைய குணத்தில் அவங்க அட்டாக் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம், பொறாமையாது இறமையாது, எங்களுக்கு என்ன வேலை இருக்குது, எங்களுக்கு அது ஒரு மண்ணு இல்லை, நீ வராத வாடான்னு சொல்லுவாங்க. அப்படி கூட நீங்கள் சொல்லிடக்கூடாது, நீங்கள் பொறாமையில் சொல்கிறீங்க, எங்கள் மீது பொறாமைப்படுகிறீர்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுதும் கூட நீங்கள் அந்த வார்த்தைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவனுக்கு அறிவு ரொம்ப கம்மி. பல்கானுல கஹூன இல்லா கலீலா, ரொம்ப குறைவாகத்தான் விளங்கும் திறனுடையவர்கள். மாஷா அல்லாஹ், சூஃபியாக்கள் ஞானிகள் அந்த ஆயத்திற்கு ஒரு முக்கியமான தஃப்சீரில் விரிவுரை பார்க்கின்றோம். சில இதில் பார்க்கும்போது அந்த கருத்து கிடைக்கல, நான் கூட அதை திரும்ப பார்த்தேன். குறைவான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் அப்படிங்கிறது. பொதுவாக குறைவான, எல்லாருமே குறைந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தானே. அம்மா ஊத்தித்துமனில் ஏழ்மை இல்லா கலீலா, அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சொற்ப ஞானம் தான் இருக்குது அப்படிங்கிறது இது பொதுவான கருத்து.
இதை குறிப்பிட்டு இவங்களை இந்த விஷயத்தில் சொல்றதுக்கு என்ன அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வெவ்வேறு இன்னொரு முக்கியமான ஒரு தஃசீரை பார்க்கின்ற பொழுது மனசுக்கு ஒரு ராகத்து வந்துச்சு. ஒரு அழகான விளக்கம் அதில் எழுதியிருந்தாங்க. சொல்லப்படுகிறது பல்கானுல யஃப்கஹூன இல்லா கலீலா, அவங்களுக்கு ரொம்ப அற்பமான விளக்கம் தான், குறைந்த விளக்கம் தான் உண்டு. அதுக்கு நம்ம ஈஸியாக என்ன சொல்லுவோம், புரிதல் கம்மியானவர்கள், அவங்களுக்கு எதையும் விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்காது, இப்படி சொல்லி ஒரு ஈஸியாக போகலாம். அதுதான் சரியானது. அவங்க எழுதுறாங்க, ஒரு விளக்கம் எழுதுறாங்க. அந்த லாயஃப்கஹூன இல்லா கலீலா, குறைந்த ஞானம் உடையவர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு துன்யாவை பற்றிய சிந்தனையும் ஞானம் மட்டும்தான் உண்டு, ஆகிரத்தை பற்றிய விளக்கம் இல்லாதவர்கள் என்று எழுதுறாங்க. அவங்க வேணா நீங்க சொல்றீங்க, அதுக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, பொறாமையில் சொல்றீங்கன்னு சொல்றாங்க. அப்போ பொறாமைன்னா என்ன அர்த்தம், எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது வரும், பணம் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகத்தை பற்றி தான். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உலகத்தை பற்றிய ஞானம்தான். அதனாலதான் இந்த உலகத்தை பற்றிய ஞானம், ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவன் விளக்கம் குறைந்தவன் தான் அப்படின்னு எழுதுறான். வெறும் உலகத்தை பற்றிய ஞானம் மட்டுமே உள்ளவன், உலகத்தின் பார்வையில் பெரிய நூற்றுக்கணக்கான பட்டம், பெரிய சயின்டிஸ்ட் பார்க்குறமா இல்லையா, எங்கெங்கெல்லாம் போய் அது என்னென்னலாம் வேலை செய்து, இவன் எங்கேயோ போய் உட்காந்துருக்கிறான், ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறான், எங்கேயோ போய் மண்டிடுறான், பார்க்குறமா இல்லையா. அப்போ இவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியலை. அறிவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியலை. அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய ஆள், அவனுக்கு போய் அறிவு இல்லைன்னு சொன்னால் நம்மளும் முட்டாள்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அறிவு இல்லை தான். அந்த அறிவு இல்லை என்பதை அல்லாஹ்வின் இந்த வசனம் சொல்கிறது. உலகத்தை பற்றிய ஞானம் எவ்வளவு இருந்தாலும் கூட அது குறைந்த ஞானம்தான். எப்பொழுது மறுமையை பற்றிய தெளிவு கிடைக்கிறதோ ஒரு மோமினுக்கு, அல்லாஹ் ரப்பை ரப்பாக, ரசூலை ரசூலாக, இந்த தீனை இஸ்லாமாக மார்க்கமாக ஏற்று அல்லாஹ்வுடைய உத்தரவை பின்பற்றி நடக்கணும், அப்படி நடப்பதில் தான் வெற்றி இருக்கிறது, நாளை மறுமை தான் உண்மையான வாழ்க்கை, அங்கே தோத்துட்டோம்னா டோட்டலி தோல்விதான், அங்கே ஜெயிச்சுட்டா அதுதான் வெற்றி என்ற விளக்கம் ஒருவருக்கு கிடைக்குமானால் அதிக ஞானம் உள்ளவர் இவர்தான். அப்படியானால் ஆகிரத்தை பற்றிய ஞானம் உள்ளவர்கள், அவர்கள் தான் அதிக ஞானம் உள்ளவர்கள். துன்யாவை பற்றிய ஞானம் உள்ளவர்கள், உலகத்தை பற்றி மட்டுமே தெரிந்தவர்கள், அவர்கள் எவ்வளவு தெரிந்தாலும் சரி அது குறைந்த ஞானம்தான். பல்கானுலா யஃப்கஹூன இல்லா கலீலா. ஒன்று, அவர்கள் புரியும் திறனற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லலாம். அவங்க எப்படி புரியும் திறனற்றவர்கள் சொல்றது, அவனுக்கு தான் எல்லாமே தெரியத்தானே செய்யுது. சொல்லப்படுகிறது அவங்களுக்கு உலகத்தை பற்றி மட்டும்தான் தெரியும், ஆகிரத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. எந்த எண்ணத்தில் சொல்லப்படுகிறது, ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான், இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் துனியா மட்டுமே. பல்கானுலா யஃப்கஹூன இல்லா கலீலா. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொன்று சொல்கிறான், இது முடிஞ்சிருச்சு, இப்படி தான், இப்போ நீங்கள் இங்கே வர வேணாம், வர முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டான், நீங்கள் வரக்கூடாது. இல்லை நீங்கள் பொறாமையில் சொல்கிறீங்க, வச்சுக்க அப்படின்னா நினச்சிட்டு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, இது முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு அடுத்து யா ரசூலல்லாஹ், வேண்டுமானால் அவரிடத்தில் இப்படி சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்க, அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், குல் லில் முஹல்லஃபீன மினல் ஆரா, அந்த கிராமப்புறத்தை சார்ந்த ஹுதைபியாவிற்கு வராத பின்தங்கிய அந்த மக்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல, முதல் இப்படி எங்களுக்கு இதனால தான் வர முடியலன்னு பஞ்சப்பாட்டு பாடினாங்க. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் ஹைபருக்கு வர்றோம்னு சொன்னாங்க, நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம் இல்லை. இப்போ அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் முஹல்லஃபீன மினல் ஆரா, இங்கே பாருங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வரும். சதுதுஊன இலா கௌமின் உலி பஸின் ஷதீதின், கடுமையான திறன் படைத்த சக்தி மிக்க ஒரு கூட்டத்தின் பக்கம் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஒரு பெரிய படை, பிரம்மாண்டமிக்க ஒரு படை, ரொம்ப பலமிக்க ஒரு படை, அதை எதிர்கொள்ள நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதை எதிர்கொள்ளணும், பின்னாடி யுத்தங்கள் நடக்கும், வரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ உங்களுக்கு தாவத்து கொடுப்போம், இது நடக்கும், நீங்கள்லாம் வாங்க, நடக்க போகுதுன்னு சொல்லுவோம், அழைக்கப்படுவீர்கள். துகாத்திலூனஹும் அவ் யுஸ்லிமூன், அவர்களோடு நீங்கள் சண்டை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் சரணடைய வேண்டும். நீங்கள் தொடர்ந்து சண்டை செய்யணும். எதுவரை சண்டை செய்யணும், அவர்கள் சரணடைகின்ற வரை சண்டை செய்ய வேண்டும். இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றவரை, முஸ்லிமூன் என்பதற்கு சரணடைதல் என்ற அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் சரணடைவதால் தான் ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் என்று பெயர். அது அர்த்தம் என்ற அடிப்படையில் பார்த்தார்.
ஒன்று, அவர்கள் சரணடைய வேண்டும். எப்ப சரணடைகிறாலோ இஸ்லாமை இயல்பாக இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழல் உருவாகும். அப்ப அவங்கள்ட்ட யுத்தம் செய்யணும் அல்லது அவங்க சரணடையணும். அல்லாஹ் என்ன சொல்றான், அதுவும் பின்னாடி ஒரு யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்தில் நீங்க வாங்க, உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லலை. அந்த யுத்தம் கடுமையான யுத்தமாக இருக்கும், சாதாரணமான மக்களோடு இருக்காது. பயங்கரமான ஆற்றல் மிக்க பலம் மிக்க நிறைய தளவ ஆயுதங்களும் அதுவும் இதுவும் உள்ள, நீங்கள் நினைச்சாலே பயப்படுற அளவுக்கு பதறுகின்ற அளவிற்கு உண்டான ஒரு கூட்டத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த யுத்தத்திற்கு வந்துவிட்டால் யுத்திக்குமுல்லாஹு அஜ்ரன் ஹஸனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அழகிய கூலியை தருவான். நீங்க உங்களுக்கு தானே பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ மட்டும்தான் உங்களை வேணாண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எங்க ஹைபருக்கு வேணாண்டு அல்லாஹ் சொல்லிட்டான். இதில் ஒன்று இதை பற்றி பேசவே முடியாது. இதை திருப்பி திருப்பி பேசினாலும் அங்கே தான், இதில் திருப்பி திருப்பி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், சொல்லுங்க, இதற்கு பின்னால் சில யுத்தங்கள் இருக்கும். அது யாரோடு இருக்கும்? மிக கடுமையான பலமிக்கவர்களோடு இருக்கும். அல்லாஹ் வெற்றியை தரத்தான் பாரான். முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும், பலமிக்கவர்களோடு நடக்கும். அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு சொல்றோம், நீங்க வந்து கலந்து கொண்டு உண்மையாக கலந்து கொண்டால் அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவான். ஒயின் தத்தவல்லவ் கமா தவல்லைத்தும் மின் கபில், இதற்கு முன்பு நீங்கள் பின்வாங்கியதை போன்று இப்பொழுதும் அந்த வரக்கூடிய அழைப்பு கொடுக்கப்பட்ட யுத்தத்திலும் பின்வாங்கினால் யுஅذிபுக்கும் அதாபன் அலீமா, உங்களுக்கு அல்லாஹ் கடும் தண்டனையை தருவான், கடும் தண்டனையை தருவான். இப்ப இது யாரு அப்படிங்கிறதுல இந்த மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவங்க ஏற்கனவே ஹுதைபியாவுக்கு வராத ஒரு குரூப். இவங்க அந்த இலா கௌமின் ஒலிபாசின் ஷதீதின், கடுமையான ஆற்றல் மிக்க பலம் மிக்க ஒரு கூட்டத்தின்பால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அவர்களோடு சண்டை செய்ய வேண்டும். எதுவரை? அவர்கள் சரணடைகின்ற வரை. அதுவும் சண்டை கொஞ்ச நாளைக்குலாம் இல்லை, 10 நாள் 20 நாள் 1 மாசம் போராடி பாருங்கன்னா சொல்லலை. ஃபைனலா முடிவுரை எழுதுகின்ற வரை நீங்கள் யுத்தம் செஞ்சு ஆகணும். அப்படி அந்த யுத்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஓகே, அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை கொடுப்பான். இல்லைண்டா இதற்கு முன்னால் நடந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்னா தண்டனை தான் உண்டு. சரி, இந்த கடுமையான கூட்டம், பலம் நிறைந்த, பலம் வாய்ந்த, சக்தி நிறைந்த, எல்லா வகையிலும் மனித பலம், ஆயுத பலம், எல்லாத்திலும் சக்தி வாய்ந்த அந்த கூட்டம்ங்கிறது எதை சொல்றான் அல்லாஹ்? அதற்கு குர்ஆன் ஷரீஃபின் உரையாளர்கள் பலர் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு கருத்து, ஹவாசின் என்ற ஒரு சாரா ஆற்றல் மிக்க ஒரு கூட்டம் இருந்தது என்று சிலர், இன்னொரு சாரா சகீஃப் குடும்ப கிளை இருந்துச்சு, அவர்களோடு செய்கின்ற சண்டையை பற்றி சொல்லப்படுகிறது என்றும், இன்னொரு சாரார் பனு ஹனீஃபா என்று ஒரு சாரார் இருந்தார்கள், அவர்களோடு செய்யப்படுகின்ற யுத்தத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்றும், மேலும் ஒரு சாரார் இல்ல ஹும் அஹ்லு ஃபாரிஸின், இவர்கள் பாரசீக மக்கள், பாரசீக மக்களோடு செய்ய வேண்டிய யுத்தம் சண்டையை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது என்றும், இப்படி பல்வேறு கருத்துக்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க ரோம் மக்களோடு செய்கின்ற சண்டையை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க தான் பயங்கரமான ஆற்றல் மிக்கவர்கள். இன்னொரு சாரார் சொல்றாங்க பாரசீகர்களோடும் ரோமர்களோடும் சண்டை செய்வதை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் சில முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற சொல்கிறார்கள், சிலை வணங்கிகளோடு சண்டை செய்ய வேண்டிய ஒரு காலம் இருக்கும், ஒரு நேரம் வரும், அதை பற்றி சொல்லப்படுகிறது என்றும், இப்படி பல்வேறு அர்த்தங்கள். மொத்தத்தில் சாரார் சொல்லுவாங்க ஹும் ரிஜாலுன் உலூபாசின் ஷதீதின், மொத்தத்தில் அவர்கள் கடுமையான ஆற்றல் மிக்க ஒரு கூட்டம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வலம் யுஐயின் ஃபிர்கத்தன், அது எந்த பிரிவு என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தவில்லை. யார் அப்படிங்கிறத அல்லாஹ் உறுதிப்படுத்தணும். மொத்தத்தில் அப்படி ஒரு யுத்தம் நடக்கும். அதே போன்றுதான் அதற்கு பின்னால் நடைபெற்ற யுத்தங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட யுத்தங்களாகத்தான் இருந்தது. கற்பனை கெட்டாத யுத்தங்கள், இவர்களோடு போராட முடியுமா என்று கருதுகின்ற அளவிற்குண்டான யுத்தங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதிலெல்லாம் மூமின்களுக்கு எதைத்தான் தந்தான்? வெற்றியை தந்தான். அல்லாஹ் இவங்களுக்கு சொல்றான், இவங்க ஹைபருக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லுங்க, பொறாமப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க, கண்டுக்கிறாதீங்க, விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இதை இப்படி சொல்லுங்கள், இதற்கு பின்பு ஒரு பெரிய யுத்தங்கள் நடைபெற போகிறது, பலமிக்க கூட்டத்தோடு நாம் மோதத்தான் போகிறோம், பலமிக்க கூட்டத்தோடு மோத போகிறோம், எல்லா வகையிலும் பலமிக்கவர்கள். அப்போ உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் வாங்க. ஏன் அதை சொல்லலைன்னு சொன்னா சரி நடிச்சு பார்க்கலாம்னு நினைப்பாங்க.
பலமிக்க கூட்டத்தோடு மோத போகிறோம். அந்த மோதலும் எதுவரை நீடிக்கும்? சரணடைகின்றவரை நீடிக்கும். ஒரு மாதம் தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் ஆகலாம். இப்போ என்ன செய்வாங்க? இது என்னத்துக்குன்னா நமக்கு பிடிச்ச வம்பு, நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிட வேண்டியதான், அப்படித்தானே நினைப்பாங்க. அதனால அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இவங்க மனநிலை ரப்புக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்க யார் ரசூலல்லாஹ், சொல்லிட்டு சொல்லுங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு உண்மையிலேயே யுத்தத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை தான் கொடுக்க போகிறான். இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததை போன்று இப்பொழுதும் டபுள் கேம் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது, அவ்வளோதான். சரி, அப்போ ஏமாத்துறதுக்கு, அட்ஜஸ்ட் இது பண்ணுறதுக்கு, மோசடி செய்கிறதுக்கு, பிரச்சனை கஷ்டம்னு வரும் பொழுது கலந்துக்கிறாமல் இருக்கிறதும், வெற்றின்னு வரும் பொழுது போய் நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம்னு கைகோர்த்து கொள்வது, இதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு அர்த்தம். சரி, இதுக்கு அடுத்து அல்லாஹ் யுத்தத்துக்கு வாங்கன்னு சொன்னதுனால முஸ்லிம்கள் நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாது கட்டாயமாகின்ற நேரத்தில் அதில் சில பேருக்கு விதிவிலக்கு இருக்குது. எல்லாரும் வந்து தான் ஆகும். சில பேருக்கு விதிவிலக்கு இருக்குது. அந்த விதிவிலக்கை மட்டும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், லைஸா அலல் அமா ஹரஜுன், பார்வையற்றவர்களுக்கு குற்றம் இல்லை. கண் பார்வையே தெரியாதவங்க யுத்தத்தில் கலந்துக்கணுங்கிறது கட்டாயமா. வலா அலல் அரஜி ஹரஜுன், முழுமையாக ஊனமடைந்தவர்கள் மீது குற்றம் இல்லை. கால் நடக்க முடியலை, ஏதோ ஒரு காரணம், இயல்பான ஊனம் அல்லது ஒரு ஆக்சிடென்ட்னால் ஏற்பட்ட ஊனம், ஊனமுற்றவர்கள் பிரச்சனை இல்லை. வலா அலல் மரீது ஹரஜுன், நோயாளிகள் மீதும் குற்றம் இல்லை. இந்த மூன்று சாரார் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லையானால் அவர்கள் குற்றவாளியாக பார்க்கப்பட மாட்டார்கள். யாரு? அதாவது அதை அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான். ஒன்று நிரந்தரமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு குரூப், இன்னொன்று தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு குரூப். நிரந்தரமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் முதலில் 3 சாரார்ல 2 சாரார். யார் அவங்க? கண்கள் பார்வையற்றவர்கள், ஊனமுற்றவர்கள். இவர்கள் நிரந்தரமாக அனுமதிக்கப்பட்டவர்கள். நோயாளிகளுக்கும் அனுமதி உண்டு, அது தற்காலிகமான அனுமதி. அந்த நோய் நீங்குவதற்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறுகின்ற யுத்தமாக இருந்தால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். இவர் நோயாளிங்கிறதுக்காகவே, இப்போ ஒரு யுத்தம் நடந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கடுத்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார், நல்லா ஆகிட்டார். இன்னொரு 3 மாதம் கழிச்சு வேறு யுத்தம் நடக்குது, இப்போ அவர் வரல அப்படின்னு சொன்னால் நான் நோயாளியாக இருந்தேன். நோயாளி முதல்ல சொன்ன பார்வை, 2 கண்கள் பார்வையற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், நிரந்தரமாக அனுமதிக்கப்பட்டவர்கள். நோயாளிகளுக்கு தற்காலிக அனுமதி. யுத்தம் நடைபெறுகின்ற நேரத்தில் அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் அந்த யுத்தத்தில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அனுமதி உண்டு. அதற்கடுத்து அவர்களுக்கு சரியாகிவிட்டால், அல்லாஹ் ஷிஃபா கொடுத்தது சரியாயிருச்சுன்னு சொன்னால் அதன் பின் நடைபெறுகின்ற யுத்தங்களில் அவர்கள் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். மொத்தத்தில் நிரந்தரமாக 2 பிரிவினரும் தற்காலிகமாக நோயாளிகள் எனும் பிரிவினரும் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்கள் மீது எத்தகைய குற்றமும் இல்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமையு தொழிலாக ரசூலகு, யுத்தத்தில் கலந்து கொள்றதுடைய சிறப்பு அவசியம், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை சொல்கின்ற பொழுது வமையு தொழிலாக ரசூலா, அல்லாவிற்கும் ரசூலுக்கும் ஒருவர் கட்டுப்பட்டு நடப்பார்களே ஆனால் யுதுஹில் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தாத்தியல் அன்ஹார், அவர்களை நீரோடைகள் ஓடும் சொர்க்கத்தில் அல்லாஹ் பிரவேசிக்க செய்வான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு யார் யுத்தத்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வான். அங்கு சொர்க்கத்தின் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும். வமையத்தவல்ல யுஅذிபுஹு அதாபன் அலீமா, யார் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கினார்களோ அவர்களை அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். இப்போ ஹுதைபியாவை பற்றி பேசுகின்ற இடமாக இருப்பதால் ஹுதைபியாவில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும் என்பதும் சொல்லப்பட்டது. ஹுதைபியாவில் கலந்து கொள்ளாமல் பொய் காரணங்களை சொல்லி ஏமாற்றிய முனாஃபிக்கீன்களை பற்றியும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி வருகிறான். இதுபோன்ற இக்கட்டான நேரங்களில் உண்மையாளர்கள் என்று சொன்னால், நெருக்கடி மிகுந்த காலங்களில் யார் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான மோமின்கள். சில சமயங்களில் உண்மையான மோமின்கள் யாருன்னு தெரிகிறதுக்காக கூட அல்லாஹ் என்ன செய்வான்? இது மாதிரியான நெருக்கடிகளை தருவான். அப்பொழுது அவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒருத்தரை நல்லவர்னு சொல்லணும்டா, இவர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். நல்லவர்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. என்ன வச்சு தெரியும்? நல்லவன்னு சொன்னால் சொல்லுவாங்களாம், ஒன்று அவங்க கூட ஒரு நீண்ட சஃபர் பண்ணியிருக்கியா, பயணம் செஞ்சுருக்கியா,
பயணம் செய்யும்போது சுயரூபம் தெரிஞ்சிடும். எப்படி எவ்வளோ நேரத்துக்கு இது பண்ண முடியும், எப்படியாவது எங்கேயாவது கொட்டிடுவாங்க, நடந்துடும். பயணம் செஞ்சுருக்கோம். அண்ணது அவரோட கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கோம். கொடுக்கல் வாங்கல், காசு பணம் கொடுத்து பாருங்க, ஏதோ ஒன்று இருந்துச்சு, வியாபாரத்துக்கு கடன் வாங்கினாங்க, வச்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஒருத்தர் சொல்கிறாங்க, கேட்டாங்க, ரொம்ப நல்லவர் நினச்சி கொடுத்தேன், அவ்வளோதான், வரவே இல்லை, வரவே மாட்டேங்குது. அதுக்கடுத்து அவரை பார்த்தாலே அவர் என்னடு நம்மளை பார்க்காமலேயே போயிடுறார். நடக்குதா இல்லையா? அதான் சொல்லுவாங்க, நல்லவன் சொல்லணும்னு சொன்னால் ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், அல்லது சஃபரில் ஈடுபட்டு இருக்கணும். என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டால், சஃபர் என்பதோ கொடுக்கல் வாங்கல் என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான். அதற்கு என்ன அர்த்தம்? ஒருவன் ஒரு வகையான நெருக்கடிக்கு தள்ளப்படுகின்ற பொழுதுதான் அவன் யார் என்ற சுயரூபம் உண்மை தெரியும். இல்லைன்னா தெரியாது. நல்லவங்க மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். நெருக்கடியான சூழல் வருகின்ற பொழுது யார் எப்படி நடக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களுடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கும். அத்தகைய பயமில்லாதவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ், நடைமுறை வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் இங்கேயும் சொல்கிறான், அந்த நேரத்தில் முனாஃபிக்கீன்களை அடையாளம் காண்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் யுத்தத்திற்கு அழைக்கின்ற பொழுது அவர்கள் உண்மையே கலந்து கொண்டால் உண்மையான மோமின்கள், இல்லையானால் அவர்கள் சும்மா முனாஃபிக்கீன்கள், போலிகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அடையாளப்படுத்துவதற்காக குறிப்பிடுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மேலும் இந்த வசனங்களில் எவற்றை நாம் விளங்க வேண்டுமோ அவற்றை விளங்கி படிப்பினையாக ஏற்று பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் உதவி செய்வாராம். ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسولك سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله. صدق الله العظيم.